தமிழ் ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான வரலாற்று செய்தி. உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கூட்டணியும் சாராமல் தனித்து நின்று போராடி மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுமார் 8.5 விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழகத்தில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி. இந்த சாதனை அரசியல் வெற்றி அல்ல, கொள்கை அரசியலுக்கு கிடைத்த மக்களின் அங்கீகாரம். தற்போது நடைபெற உள்ள 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி மொத்தம் 234 தொகுதிகளுக்கும் தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதில் 117 ஆண்களும் 117 பெண்களும் என முழுமையான பாலின சமத்தோடு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு திருநங்கை வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சமூக நீதியும் சமத்துவ அரசியலும் வெறும் பேச்சல்ல, நடைமுறை செயல் என்பதனை நாம் தமிழர் கட்சி நிரூபித்துள்ளது. இவ்வாறு அறிவிக்கப்பட்ட அனைத்து வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் சமீபத்தில் முக்கியமான செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த வேட்பாளர்கள் அனைவரும் வருகின்ற பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெறவுள்ள மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நிகழ்வில் அதிகாரப்பூர்வமாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். வழக்கம்போல் இம்முறையும் எந்த கூட்டணியும் நம்பாமல் தனித்து நின்று மக்கள் சக்தியோடு நம்பி நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்க உள்ளது. தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, ஊழலற்ற ஆட்சி, இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் என்ற கொள்கையுடன் இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கிறது. இதற்கான முழுமையான அரசியல் குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். நாம் தமிழர், நாமே தமிழர்.